Assalamu alaikum everyone. I am Sufhiya from Sufhiya's Vlogs and Recipes. Today என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலுக்கா பராட்டா தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆலு பராட்டான்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்திங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஹாஃப் லெமனோட ஜூஸ், அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பெருசாக நறுக்கிறாதீங்க, அப்போ ரோல் பண்ண வராது. இப்போ மசாலா பொடியெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். உங்களுக்கு வரமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாக இடித்து கூட போடலாம். அண்ட் தென் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட் கொத்தமல்லி அண்ட் புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினா ஃப்ளேவர் நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போது நல்ல எதுவுமே மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு வந்து எல்லா மசாலாலையும் நல்லா கோட் ஆகணும். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆலு பராட்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் டோவாக வந்து பிசைஞ்சு ஆல்ரெடி நான் வச்சாச்சு. இதை வந்து எப்படி பிசையணுன்றதை வந்து நான் ஃபுல்கா வீடியோவில் போட்டிருக்கேன், ஐ பட்டனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆலு பராட்டா பண்ணிடலாம். அதாவது 2 சப்பாத்தி அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இதை வந்து குட்டி பூரி அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இதில் வந்து மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக பூரி ஷேப்க்கு அளவுக்கு மட்டும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸஸ் மாவு இருந்துச்சுன்னா அதை மேலேருந்து எடுத்துருங்க. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா லைட்டாக நம்ம உள்ளங்கையில், அதாவது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் நீங்கள் ரோல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மெல்லமாக அழுத்தி தேய்க்கக்கூடாது, மெல்லமாக தேய்க்கணும். அண்ட் ஒரே சைடாக தேய்க்கணும். நீங்கள் வந்து திருப்பி போட்டு தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி எப்பயுமே உப்பாது. ஸோ பராட்டாவும் உப்பணுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தவா வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு சைட் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இதில் ஆயிலோ பட்டரோ உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரிகிற வரைக்கும் நல்லா இதை வந்து குக் பண்ணணும். அப்போ தான் உள்ள அந்த பச்சை மசாலா நம்ம போட்டிருக்கோம்ல அதுவும் வேகும். ஸோ சிம்பிளான சூப்பரான ஆலு பராட்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் வெஜ் கிரேவி, நான்வெஜ் கிரேவி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். சப்போஸ் அது இல்லைன்னா கூட ஊறுகாய் தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.